சிலர் சில இடங்களிலே உங்களுடைய பேரை கெடுப்பதை நினைத்து உங்களுடைய இருதயம் கலங்க வேண்டாம். என்னை இப்படி என் பேரை டேமேஜ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு. இந்த 4 பேருக்கு முன்னாடி நான் கெட்டு போயிட்டேனே. இல்ல ஒண்ணு நீங்க நினைச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களை பல இடங்களுக்கு கர்த்தர் உங்கள் பேரை கர்த்தர் பெருமைப்படுத்த போகிறார். அவர் கொடுத்த அந்த பேரை யாரும் எடுத்து போட முடியவே முடியாது. உங்களுக்கு விரோதமாய் உங்களுடைய பேரை கெடுக்க வேண்டும் என்று மனிதர்கள் முயற்சி எடுத்தாலும், பிசாசு முயற்சி எடுத்தாலும், நான் நம்புகிறேன் அதை தீமையாய் அல்ல, அதை நன்மையாய் முடிய பண்ணுகிற ஒரு நல்ல தேவனை, ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அந்த தேவனை தான் நாம் ஆராதிக்கணும். ஆனா உலகத்துல இருக்கிற பிள்ளைகளை விட இந்த விஷயத்துல சில நேரத்துல நம்ம ரொம்ப சோர்ந்து போகிறோம். கடந்த நாட்களிலே இந்த 5 மினிட்ஸ் செய்திகள் எல்லாம் சில நேரத்துல வீட்டுல டிவியில டைம் இருக்கும்போது பார்க்கிறது வழக்கம். அப்போ அதுல அந்த 5 மினிட்ஸ்ல அவங்க நியூஸ் சொல்லும் போது இந்தியாவில் இல்ல உலக நாடுகளிலே தடை பண்ணப்பட்ட சில ஃபுட் சாப்பாடுகளை வச்சு அவங்க பேசினாங்க. அப்போ என்னன்னா அது குறிப்பிட்ட ஒரு 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 ப்ராடக்ட் இப்போ அவங்க என்னன்னா அந்த கம்பெனி புதுசா இப்போ ஆரம்பிக்கிற கம்பெனி, அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு கம்பெனி இருக்குது. இந்த கம்பெனி வளர்ந்துருவாங்களோன்னு நினைச்சு இந்த கம்பெனி பேர்ல பொய்யாய் ஒரு புகார் கொடுத்து இந்த கம்பெனியை கெட்ட பேரை எடுக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன ஒரு தவறான ஒரு நியூஸை அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்க. அப்போ அந்த அந்த தவறான நியூஸ் பெரிய செய்தியா எல்லா இடத்துலயும் பேசப்பட்டு அந்த குறிப்பிட்ட அந்த ப்ராடக்ட் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பல கோடி, எல்லாம் நல்ல ப்ராடக்ட், ரொம்ப அவங்க ஹைஜீனிக்கா பண்ணது. ஆனா ஒரு ஆப்போசிட்ல இருந்த எதிராளியான ஒரு மனுஷன் அந்த பேரை அப்படி டேமேஜ் பண்ணி விட்டதுனால யாருமே வாங்கல, அது அப்படியே நின்றுச்சு. அப்போ அந்த அந்த மனுஷன் என்ன நினைச்சானமா, இவ்வளவு கோடி ரூபாய் நம்ம மண்ணுக்குள்ள புதைக்கணும். ஃபுட் ஐட்டம் திரும்ப எடுத்து வேற எதுலயுமே ரீசைக்கிள் பண்ண முடியாது. அதனுடைய குவாலிட்டி 1 இயர் 2 இயர்ஸ் வரைக்கும் வாரண்டி இருக்கலாம். அதுக்கப்புறம் அது வேஸ்ட், குப்பை தான். அப்ப அவர் முயற்சி எடுத்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, அவ்வளவுதான் அந்த மேல இருக்கு பாருங்க அந்த ஸ்டிக்கர், அந்த நேம், அதை அவ்வளோத்தையும் கிழிச்சு போட்டுட்டு ஒரு புது நேம் வச்சு ஒரு புது ஜிஎஸ்டி வாங்கி அதை அழகா புதுசா டிசைன் பண்ணி கவர் பண்ணி தன்னுடைய ஸ்டாக்கேஜ் எத்தனை கோடி இருந்துச்சோ அத்தனையும் அதை விட பல மடங்கு லாபத்துல அந்த மனுஷன் வித்துட்டாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த கம்பெனி இந்தியாவில் பெரிய கம்பெனியா, உலக நாடுகளிலே ஒரு பெரிய கம்பெனியா இருக்கு அந்த ஃபுட் ப்ராடக்ட். அப்போ உலகத்துல இருக்கிறவர்கள் சில நேரத்திலே தங்களுடைய பேரை டேமேஜ் பண்ணிருக்காங்க அப்படின்றதுக்காக மனம் நொந்தும் போகல, மனம் விட்டும் போகல. அவங்க நம்ம ஒரு பக்கத்துல பேரை இழந்துட்டோம், ஒரு பக்கத்துல நம்ம மேல பொறாமைப்பட்டோ இல்ல நம்ம மேல எரிச்சலாயோ இல்ல நம்ம ஏதோ சின்ன மிஸ்டேக் பண்ணதையோ பெருசு பண்ணி நம்முடைய பேரை கெடுத்துட்டாங்க. ஆனா இழந்து போன அந்த பேரை திரும்ப நம்ம எப்படியாவது எடுத்துக்கணும்ன்றதுல உலகத்துல இருக்கிற மனிதர்கள் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு வேதம் சொல்றது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்தில் வந்தார். நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிற பெரிய கெபாசிட்டியா என்ன அப்படின்னா, எதையெல்லாம் நாம் இழந்தோமோ அந்த காரியத்தை மறுபடியும் நமக்கு புதுப்பிச்சு மறுபடியும் நமக்கு தருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். அப்போ இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நம்ம எல்லாரும் ஆண்டவரிடத்தில் என்ன ஜெபிக்கணும், என்ன ஆசைப்படணும்னா, நீங்க எதையெல்லாம் இழந்தீர்களோ அதை கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கணும். நீங்க எதெல்லாம் இழந்தீர்களோ அது திரும்ப உங்களுக்கு சேரணும். சோ அவ்வளவுதான், நம்முடைய பேரை இழந்துட்டோம், இனி போயிருச்சு, இனி வராது அப்படின்னு நினைச்சக்கூடாது. எந்த காரியத்தை இழந்தாலும் அதை மறுபடியும் நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசையோட ஒரு ஜெபத்தோட நீங்க முன்னாடி போவீர்களே, ஆனால் ஒரு உலக மனுஷனுக்கு அவ்வளவு உதவி நடக்குமானால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கண்டிப்பாக கர்த்தர் உதவி செய்து இழந்து போன சகலவற்றையும் கர்த்தர் திரும்ப தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா.